இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, கதையே கந்தலாயிடுச்சு அத்தை. என்னாச்சுமா? அந்த அபூர்வா, மருதாணி சித்தி, நக்ஷத்ரா, செரி கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்றியே. இப்ப உன் மாமனார மட்டும் அந்த அபூர்வா பாத்துட்டானா இருக்கிற உயிர் மூச்சை நிறுத்திடுவாமா? நம்ம புரோகிதர் கிட்ட கேட்கலாம் அத்தை. புரோகிதரே, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஆகாதவங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. மாமாவை அவங்க பார்க்க கூடாது. இந்த ஹோமத்தை வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு கோயில்லையோ சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஹோமத்தை வேணா மாத்தலாம். ஆனா முகூர்த்த நேரம் முக்கியமாச்சேம்மா. ஏற்கனவே நாம சொன்ன முகூர்த்தம் வந்துடுச்சு. இந்த முகூர்த்தத்துல ஹோமத்தை நடத்துறது தான் ரொம்ப நல்லது. ஹோமத்தை மாத்தி குறிப்பிட்ட நேரத்துல ஹோமத்தை நடத்த முடியலன்னா அத முழுசா பண்ணாம இருக்கிறதா நல்லது. என்ன நடக்குதோ நடக்கட்டும் புரோகிதரே. ஹோமத்தை எங்கே நடத்தலாம்? சரிங்கம்மா. அம்மாடி பூமி, நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இந்த பாரத்தை அந்த கடவுள்கிட்டயே ஒப்படைச்சிடலாம். அத்தை, சாமி மேல நம்ம பாரத்தை போட்டோங்கிறதுக்காக மாமாவை அவங்க பார்க்காம ரொம்ப நேரம் அவங்கள மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது அத்தை. ஆமா பூமி, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இப்ப என்ன பண்றது? மாமாவை அவங்க கண்ணில் படாம எப்படி காப்பாத்துறது? மண்டபத்தை சுத்தி ஏதாவது ஒரு கிளாத்தை கட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் மாமாவோட சேர்த்து நம்மளும் அவங்க கண்ணில் பட மாட்டோம்ல. அதுக்கப்புறம் நிம்மதியா ஹோமத்தை நடத்தலாம்ல. நல்ல யோசனை தான். ஆனா அவ்வளவு பெரிய துணி இந்த சுத்து வட்டாரத்துல கிடைக்கும்னு உனக்கு தோணுதா? மனசார தேடினா கடவுளே கண்ணுக்கு தெரியவாருன்னு சொல்லுவாங்க. இதுல கிளாத் கிடைக்காதா அத்தை? நான் ட்ரை பண்ணி எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மாமாவை பாத்துக்கோங்க. சரிம்மா. இது என்னது? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அத்தை, எல்லாம் போச்சு அத்தை. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து சொன்னேன். அவங்க வந்தாங்க. இப்ப திரும்பவும் புதுசா யார் வந்திருக்காங்கம்மா? யோ, நீங்க வாங்க சொல்றேன். வாங்க அத்தை. என்னங்க? என்னாச்சு பூமி? உங்க புள்ள ககன் கோவிலுக்கு வந்திருக்காரு.